தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 11/2/2016 வியாழக்கிழமை பூரட்டாதி நட்சத்திரம் மதியம் 1:54 வரை, பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரம். இன்றைக்கு தாமஸ் ஆல்வா எடிசன் பிறந்த நாள். அந்த விஞ்ஞானியை நாம் போற்ற வேண்டும். விஞ்ஞானம் இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது. எனவே அவரை நாம் நினைவு கொள்ள வேண்டும் என்று கூறி, இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, நேரம் ஓரளவாவது நல்லா இருந்துச்சு அப்படின்னா கடவுள் வழிபாடு கை கொடுக்கும். ரொம்ப சுமாரா இருக்கு, பல காரியங்கள் தடையா இருக்கு, குடும்பத்திலே குடும்பத் தலைவருக்கு 7.5 சனி, குடும்ப தலைவிக்கு அஷ்டமத்து சனி, குடும்பத்திலே உள்ள குழந்தைகளுக்கெல்லாம் அர்த்தாஷ்டம சனி, பாதச்சனி, கண்டகச்சனி, இப்படி இருக்கு. குடும்பத்தோட சனி இருந்து போட்டு ஆட்டி எடுக்குது ஐயா அப்படிம்பாங்க. அப்படியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அவர்கள் இல்லத்திலே ஹோமம் வைத்துக் கொள்ளலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம போய் சாமி கும்பிடுற பொழுது நமக்குன்னு ஒரு ஆலயங்களை தேர்ந்தெடுத்து அந்த ஆலயங்களிலே நமக்கு என்ன ஹோமம் வைக்கணுமோ அதை வைக்கலாம். பொதுவாக எல்லார் வீட்டிலையுமே வீடு கட்டணும்னு வைக்கிற ஹோமம் கணபதி ஹோமம், காரியங்கள் கைகூட. விக்கிரங்கள் விலக விக்னேஸ்வரருக்காக உள்ள ஹோமம் கணபதி ஹோமம். அதே நேரத்தில் ஒருத்தர் கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி என்னை சந்திச்சார். என்னுடைய பையனுக்கு அடிக்கடி காய்ச்சல் வருது அப்படின்னாரு. ஒரு பழமொழி உண்டு, விடாத காய்ச்சலுக்கு விஷ்ணுகரந்தின்னு ஒரு தமிழ் மருந்து இருக்கு. அதை பக்குவப்படுத்தி சாப்பிட்டோம் அப்படின்னா விடாத காய்ச்சல் விட்டுரும் அப்படிம்பாங்க. அவர் சொன்னாரு, எப்ப காய்ச்சல் வருதுன்னு கேட்டா, பரீட்சை எழுதுற போது காய்ச்சல் வருது, முக்கிய நிகழ்ச்சிகளுக்கு போயில காய்ச்சல் வருது, இது மாதிரி முக்கிய சடங்குகளில் அவரை கலந்துக்க விடலைன்னாங்க. அதற்கென்று ஒரு தெய்வம் இருக்கு தெரியுமான்னு கேட்டேன். தெரியாது அப்படின்னாரு. எங்க இருக்குன்னா சுரகர ஈஸ்வரர் அப்படின்னு இருக்கு. வைத்தீஸ்வரன் கோயிலையும் இருக்கு. திருக்கோகர்ணம்னு சொல்லி ஒரு நல்ல ஸ்தலம் புதுக்கோட்டைக்கு பக்கத்துல இருக்கு, 5 கிலோமீட்டர் தூரத்துல திருக்கோகர்ணம். அங்கே இருக்கிற மலை மேல இந்த சுரகரேஸ்வரர் என்ற தெய்வம் இருக்கு. அவருக்கு நீங்க அபிஷேக ஆராதனைகள் செய்து நல்லா தண்ணி எடுத்து ஊற்றணும். அப்பதான் அந்த உஷ்ணாதிக்க நோய் குறையும். அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபட்டு வாங்க அப்படின்னு. அதேபடி அவர் அவருடைய புதல்வரை கூட்டிட்டு போய் சுரகரேஸ்வரரை வழிபட்டு வந்தார். வந்த பின்னாலே இன்றைக்கு அவர் 7வது 8வது படிக்கிற போது எங்கிட்ட கேட்டது, இன்றைக்கு அவர் படித்து முடித்து லண்டன்ல ஒரு நல்ல இடத்திலே பணிபுரிகிறார். இதுவரைக்கும் காய்ச்சலுங்கிறது அவருக்கு வரல. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, எந்த தெய்வத்தை நம்ம கும்பிட்டா நமக்கு நல்ல பலன் கிடைக்கும், நம்முடைய துயரை தீர்க்கக்கூடிய ஆற்றல் எந்த தெய்வத்தினுடைய வழிபாட்டுக்கு உண்டுன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஹோமங்கள் இருக்கு இல்லையா, எத்தனையோ ஹோமங்கள் இருக்கு. வீட்டிலே சில பேருக்கு தூக்கம் வராது, சிலருக்கு நிறைய விரயங்கள் ஆகும். அப்படி இருந்தால் அந்த பூமி தோஷங்கள் எல்லாம் இருக்கலாம். இப்படியெல்லாம் இருந்தால் என்ன ஹோமங்கள் வைத்தால் பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஆகையினாலே எந்த ஹோமத்தை எதற்காக வைப்பது என்று ஒரு மிகப்பெரிய அட்டவணையே இருக்கு. சண்டி ஹோமம் வைப்பார்கள், சுதர்சன ஹோமம் வைப்பார்கள், ஆயுஷ் ஹோமம் வைப்பார்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக கணபதி ஹோமம் எல்லா இல்லங்களிலும் இருக்கும். வீடு கட்டினால் கணபதி ஹோமம் வைப்பார்கள். 12 ஆண்டுக்கு ஒரு முறை எப்படி கோவிலை புனிதப்படுத்தி கும்பாபிஷேகம் செய்கிறோமோ அதுபோல வீட்டில் கூட 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இது போன்ற கணபதி ஹோமத்தை வைத்தால் எங்கும் அந்த புகை பரவி அங்கு இருக்கக்கூடிய அந்த கெட்ட சக்திகளை எல்லாம் வெளியேற்றி நல்ல சக்திகளை நமக்கு உள்ளெடுக்கும் ஆற்றல் உண்டு. ஹோமங்களுக்கு நல்ல பலன் உண்டு. இந்த ஹோமத்தினுடைய பெருமையை பற்றியும் தொடர்ந்து என்ன ஹோமத்தை எதற்காக வைப்பது என்பதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்து சொல்வேன் என்று சொல்லி, இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, வாகன பழுதுகளால் வாட்டம் ஏற்படும் நாள் இந்த நாள். வரவும் செலவும் உங்களுக்கு சமமாகவே இருக்கிறது. வாங்கல் கொடுக்கல்களில் கொஞ்சம் கவனம் தேவை. 7ஆம் இடத்திலே செவ்வாய், 8லே சனி, ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கும். நேற்றைய பிரச்சனை இன்னும் முடிவடையவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். என்ன இருந்தாலும் மாலை நேரத்தில் வரும் பயணத்தை தவிர்ப்பதுதான் நல்லது. ரிஷபராசி நேயர்களே, புதிய முயற்சிகளில் வெற்றி ஏற்படும் நாள். பொருளாதார நிலை உயரும், செல்வாக்கு மேலோங்கும். அரசியல் மற்றும் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. அதிக லாபத்தோடு உங்கள் தொழில் வெற்றி நடை போட போகிறது. மிதுனராசி நேயர்களே, தொழில் தொடங்கும் முயற்சியில் வெற்றி ஏற்படும் நாள். பழைய பங்குதாரர்களை விலக்கிவிட்டு புதிய பங்குதாரர்களை சேர்த்துக் கொண்டு செய்தொழிலை லாபகரமாக நடத்த முயற்சிப்பீர்கள். அந்த முயற்சியில் வெற்றி ஏற்படும். துணையாக இருப்பவர்களால் ஏற்பட்ட தொல்லை அகலும். பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியும். பக்கபலமாக இருந்து சிக்கல்களை தீர்க்க அரசியல்வாதிகளும் உங்களுக்கு கை கொடுத்து உதவுவர்.
கடகராசி நேயர்களே, அந்நிய தேசத்திலிருந்து அழைப்புகள் வரும் நாள். எண்ணியபடியே நீங்கள் நல்ல காரியத்தை செய்து முடிப்பீர்கள். அச்சுறுத்தும் நோய்கள் அகல மாற்று மருத்துவத்தை மேற்கொள்ளுங்கள். நட்பு வட்டம் விரையும். அரசு வழி சலுகைகள் எதிர்பார்த்தபடியே கிடைக்கும். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்வது நல்லது. ஆலய வழிபாட்டால் ஆனந்தத்தை வரவழைத்துக் கொள்ளலாம். அடுத்தவர்களுக்கு ஆலோசனை சொல்வதன் மூலம் பிரச்சனைகள் ஏற்படலாம். அமைதியை கடைபிடியுங்கள். பொறுமையை வளர்த்துக் கொள்ளுங்கள். வாகனங்களில் செல்லும் பொழுது விழிப்புணர்ச்சியோடு இருப்பதும் நல்லது. கன்னிராசி நேயர்களே, தன்னம்பிக்கையால் தக்க பலன் கிடைக்கும் நாள். தனவரவு தாராளமாக உங்களுக்கு வந்து சேர்ந்தாலும் கூட இனம் புரியாத கவலை மேலோங்கும். தடைகளை முறியெடுத்து வெற்றி காண வழிபாட்டில் கவனம் செலுத்துங்கள். 2 செவ்வாய், கோபத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். அருகில் இருப்பவர்களை அனுசரித்துக் கொள்வதன் மூலமே உங்களுக்கு ஆதாயம் உண்டு. துலாம் ராசி நேயர்களே, செல்போன் வழி செய்தி சிந்திக்க வைக்கும் நாள். செயல்பாடுகளில் வெற்றி கிடைக்கும். செய்தொழிலில் முன்னேற்றம் உண்டு. அரசு வழி சலுகைகள் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு வந்து சேரும். பாதியில் இந்த பணி மீதியும் தொடரும். உடன்பிறப்புகள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். விருச்சிக ராசி நேயர்களே, விஐபிக்கள் வீடு தேடி வரும் நாள். விரும்பிய காரியத்தை விரும்பியபடியே செய்து முடிப்பீர்கள். எதிர்பார்த்தபடியே தொழிலில் லாபம் கிடைக்கும். ஜென்மச்சனியின் ஆதிக்கம் இருப்பதால் ஒரு சிலருக்கு உடல்நலத்தில் குறைபாடுகள் ஏற்பட்டாலும் கூட உடனுக்குடன் சரியாகிவிடும். அஞ்சல் வழியில் அனுகூல தகவல் உண்டு. உதிரி வருமானங்கள் குழந்தைகள் மூலம் உண்டு. வாழ்க்கை துணை வழியாகவும் ஏற்படலாம். வீடு வாங்க விற்க எடுத்த முயற்சியிலும் வெற்றி கிட்டும். தனுசு ராசி நேயர்களே, நலமுடன் வாழ நண்பர்கள் கை கொடுத்து உதவும் நாள். நாடி வரும் வாய்ப்புகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். சுக்கிரபலம் நன்றாக இருப்பதால் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. வரவு திருப்திகரமாக இருக்கும். குரு சுக்கிர பார்வையால் திட்டமிடாத காரியங்களிலும் வெற்றி கிடைக்கும். வங்கி சேமிப்பு உயரும் நாள் இந்த நாள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் தன்னிச்சையாக செயல்பட்டு சாதனை படைக்கும் நாள். தனவரவு தாராளமாக வந்து சேரும். சூரிய பலம் இருப்பதால் கொஞ்சம் கோபத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். வீண் விரோதங்களை வளர்த்துக் கொள்ளாமல் இருப்பது நல்லது. சேமிப்பில் நேற்று சிறிது கரைந்தாலும் இன்றைக்கு அதை ஈடுகட்டும் முயற்சியில் ஈடுபடுவீர்கள். தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் நாள் இந்த நாள். கும்பராசி நேயர்களே, அரசு வழி சலுகைகள் கிடைத்து ஆனந்தம் அடையும் நாள். ஆதரவு கரம் நீட்ட மாற்று இனத்தவர்களும் உங்களுக்கு ஒத்து வருவார்கள். வீட்டில் உள்ளவர்களும் ஒத்து வருவார்கள். கட்டிடப்பணி தொடரும். கடமையில் கண்ணும் கருத்துமாக இருப்பீர்கள். பயணங்களில் உங்களுக்கு ஆதாயம் உண்டு. புதிய பங்குதாரர்கள் வந்து இணைய வாய்ப்பு கிடைக்கும். மீனராசி நேயர்களே, பகை நீங்கி பாசம் கூடும் நாள். இதுவரை பகையாக இருந்தவர்கள் விலகி பாசம் காட்டுவர். பாக பிரிவினைகளும் சுமூகமாக முடியும். தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும். தொல்லை தந்த எதிரிகள் விலகுவார்கள். பட்டப்பாட்டிற்கு பலன் கிடைக்கிறது என்று ஆச்சரியப்படுவீர்கள். என்ன இருந்தாலும் 8 செவ்வாய். இனம் புரியாத கவலை மாலை நேரத்தில் மேலோங்கும். வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் தேவை. வாகன பழுதுகளால் தொல்லையும் அதனால் விரயங்களும் ஏற்படும் நாள் இந்த நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.